எங்க எங்க ஃபேமிலில ஒரு 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 லைனே இருக்கு. "சீ போன மீடி." அந்த லைன் நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். யாரையாவது இன்சல்ட் பண்ணனும்னா. வாட் அ கல்ட் மூவி சார். சொல்லுங்க இத பத்தி. இல்ல இதுல எப்பவுமே மிஸ்ஸிங்னா இதுதான், இவர்தான். அதுக்கு மேல ஒரு மிஸ்ஸிங் இல்ல நமக்கு. நாகேஷ் சார் மாதிரியே. ஒரே ஒரு அந்த படத்துல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு மிஸ் பண்ண முடியாத நிறைய காமெடி இருந்தாலும், அப்பப்போ நாகேஷ் சார் மட்டும் ஸ்கிரிப்ட்லயே இல்லாதது, அவருக்கு எங்கேருந்து அப்படி வரும் தெரியாது. அந்த ஒரு படத்துல வந்து ஐஸ் காஃபி தனக்குது, ஒண்ணு கடிக்கணும் சொல்லுவாரு. அப்போ வண்டி நிப்பாட்டி போகும்போது கையை பிடிச்சிட்டு நான் விரும்பினா பொறுமை பிடிச்சிக்கவா கேட்பேன். இல்லை இல்லை 60 வருஷமா நான் தான் பிடிச்சிக்கிறேன். பஞ்சதந்திரம் 2002ல் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவரோட டைரக்ஷனில் கமல் சார் அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான பிளாக் காமெடி மூவி. இந்த படத்தில் கமல் சார் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு அவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்கு டயலாக்ஸ் கிரேசி மோகன் சார். அவரோட டயலாக்ஸ் இந்த படத்தோட காமெடிங்கிற விஷயம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கும். இந்த படம் 1998 வருஷத்தில் ரிலீஸ் ஆன வெரி பேட் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட பேஸ் லைனை எடுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாரி பக்காவாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி கமர்ஷியலாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு. கமல் சாரோட டாப் 10 காமெடி படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக பஞ்சதந்திரம் படம் இருக்கும். கமல் சாரோட பஞ்சதந்திரம் படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.